கூட்டணி அரசு சாத்தியமா என்பதுதான் இன்றைய விவாத பொருள். நான் இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்க விரும்புகிறேன். இந்த கூட்டணி இல்லைன்னா இந்த திமுக அரசு அமைவது சாத்தியமா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்காது. கூட்டணி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆட்சி அமைந்திருக்காது. அதனால கூட்டணியினால்தான் ஆட்சி அமைகிறது என்றால், இந்த கூட்டணி தான் நாம் திரும்ப திரும்ப தேர்தலில் வெற்றி பெற உதவுகிறது என்றால், அந்த கூட்டணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கிற அண்ணன் திருமா அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அந்த குரல் இன்னும் தமிழக அரங்கிலே அது ஒலிக்கத்தான் போகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முழுவதுமாக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை எப்படி நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்பதை ஒரு 4-5 உதாரணங்களுடன் சொல்கிறேன். முதல் உதாரணம், 98 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகிறார். வாஜ்பாய்க்கு பெரும்பான்மை இல்லை, 180 அல்லது 200 இடங்களுக்கும் குறைவாக இருக்கிறது. அதனால கூட்டணி அமைச்சரவை அங்கே அமைக்கப்படுகிறது. 2014 நரேந்திர மோடி பிரதமராகிறார். 283 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை. அப்போது நரேந்திர மோடி என்ன சொல்கிறார்? இப்போது அமைகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாக இருக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுக்குறோம். பெரும்பான்மை இருக்கிறப்ப வாஜ்பாய் அவர்கள் மைனாரிட்டின்னு சொல்லிடுவீங்க, மோடி மெஜாரிட்டி. அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரே ஒரு எம்பி தான். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த மகத்தான தலைவர் என்பதனால, அவருடைய ஸ்டேச்சர் பல மடங்கு உயர்ந்தது என்பதனால ஒரு இடத்தில் வெற்றி பெற்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவருக்கு மிக முக்கியமான கேபினெட் அந்தஸ்துடன் பதவி வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தது நரேந்திர மோடி அரசு. ராம்விலாஸ் பாஸ்வான் கேபினெட் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா? 2019 303 இடம், 20 இடங்கள் அதிகமாக வெற்றி பெற்றோம், தனிப்பெரும்பான்மை மறுபடியும். அப்போதும் கூட்டணி ஆட்சி. இப்போ 2024 240 இடங்களாக குறைந்திருக்கிறோம், இப்போதும் கூட்டணி ஆட்சி. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? மெஜாரிட்டி இல்லை, கூட்டணிப்பீங்க. 14க்கு என்ன சொல்லுவீங்க? 2019க்கு என்ன சொல்லுவீங்க? மாநில அரசுக்கு வர்றேன். மாநில அரசுல உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க. முதலாக சகோதரி மாயாவதி அவர்களை முதலமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. மாயாவதி பக்கமாக அவர்களை ஆதரித்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய மகத்தான தலைவி உத்தரப்பிரதேசம் மாதிரியான பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. உண்டா இல்லையா? கர்நாடகாவுக்கு வாங்க, குமாரசாமியை முதலமைச்சராக்கி 10 மாதம் இவர், 20 மாதம் இவர், 20 மாதம் இவருன்னு வச்சிருந்தோம். தனது பதவிக்காலத்தை முழுவதுமாக அனுபவித்து விட்ட ஜனதாதளம் குமாரசுவாமி எப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடியூரப்பா முதலமைச்சராக வேண்டுமோ அப்போது நான் ஆதரவை வாபஸ் வாங்குறேன் வெளியில் போனார். 3வது மாநிலங்களில் ஒரு புது உதாரணம் சொல்றேன். ஏக்நாத் ஷிண்டே குறைந்த அளவு எம்எல்ஏக்கள் வைத்திருந்தவர், அவரை முதலமைச்சராக்கி அதிக இடங்கள் வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி துணை முதலமைச்சராக அந்த அமைச்சரவையில் பங்கேற்றதா இல்லையா? ஷிண்டே நீங்க சிவசேனாவை உடைப்பதற்காக கூட ஒரு வாதம் வைக்கலாம். பீகார் எடுத்துங்க, இன்னைக்கு நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர். ஆனால் நிதிஷ்குமாருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட குறைந்த இடங்கள் பெற்ற கட்சி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 2006 ஐயா கலைஞர் முதலமைச்சராகிறார். அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டியே இல்லாத காலத்திலும் கூட அவரை ஆதரித்த காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ அவர் மந்திரி சபையில் இடமே கொடுக்கல, ஆட்சியிலும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அதே 2006 மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் மைனாரிட்டி, மன்மோகன் சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டர். ஆனால் அங்கே இவர் பங்கேற்றிருக்கிறார். திமுக மத்தியில் காங்கிரஸ் மைனாரிட்டினா ஆட்சியில் பங்கு கேட்குது, மாநிலத்தில் திமுக மைனாரிட்டி தன்னை ஆதரிக்கிற காங்கிரஸுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்றால் அப்போ அந்த அகாமடேட்டிவ் ஸ்பிரிட்டே இல்லை. இன்றைக்கு மாத்திரமில்லை, என்னைக்குமே அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை ஏற்றுக்கொள்ளவே போறதில்லை. இப்படி எல்லா இடங்களிலும் சமூக நீதியிலும் கூட்டணி கட்சிகளையும் பல்வேறு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சிகளையும் ஆட்சியில் அமைத்தும் அழகு பார்ப்பது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் அந்த அழகு பார்ப்பதற்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைல், நமது அணுகுமுறை. இது உடன்பிறப்புகளுக்கு புரிவதற்கு இது ஒரு திராவிட அரசியல் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது என்று பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன்.